ஐயா வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திக்க வாய்ப்பு கொடுத்து இருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேங்க. துர்கா அகர்பத்தி இது நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? இதோட நோக்கம் என்ன? எப்படி இதை ஆரம்பிச்சீங்க ஐயா? நான் 1988 இருந்து சின்னதாக தான் ஆரம்பித்தேன். எப்படி அந்த ஆர்வம் வந்ததுன்னா, என் மார்க்கெட்டில் ஃபீல்டில் இருக்க சொல்ல நிறைய வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் வியாபாரம் ஊதுவத்திகளாக விற்க ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம பகுதியிலேருந்து எதுவும் இங்கேருந்து யாரும் செய்யலையன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அந்த நோக்கம் வந்த உடனே அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு தெரிஞ்ச ஒரு ஆளுங்ககிட்டலாம் போய் நேரடியாக போய் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். யாரும் இப்போ சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நானே அதை புத்தகங்கள் வழியாக கற்றுக்கின்னு பல லட்சங்கள் செலவு பண்ணி தான் இதை கற்றுக்கினேன். இன்னைக்கு என்கிட்ட 3000 ஃபார்முலா இருக்கு. எல்லாரும் துர்கா அகர்பத்தில வெறும் அகர்பத்தி மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வெறும் அகர்பத்தி மட்டும் தான் நீங்க விற்கிறீங்களா, இல்ல வேற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நம்ம கிட்ட இருக்குங்களா? இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அகர்பத்தி மெயின். துர்கா அகர்பத்தின்றது கம்பெனி. அதுக்கு முதல் ஆரம்பிச்சது ஆல் இன் ஒன் ப்ராடக்ட்னு தான் நான் ஆரம்பிச்சேன். ஆல் இன் ஒன்னா எல்லா விதமான வாசனைகளுக்கும் மறிக்குழந்து வாசனை, அந்த மாதிரி நிறைய வாசனைகள், ரோஜாப்பூ வாசனை, மல்லிப்பூ வாசனை, செண்பகப்பூ வாசனை, இந்த மாதிரி பல விதமான வாசனைகளை ஆரம்பத்தில் போட்டிருந்தோம் ஆல் இன் ஒன் ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு. ஆனால் இப்போ பேர் துர்கா அகர்பத்தின்ற ஒரு பேரை மனசில் பதிச்சு பேரை மாற்றி 2000 இந்த துர்கா அகர்பத்தின்ற கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி அதில் பலவிதமான பொருட்களை பல பேர் போட்டி போட்டாலும் அது நாங்கள் போட்டியாக இல்லாத மக்கள் பயன்படுத்தணும், குறைந்த விலையில் நிறைந்த பலன் பெறணுன்றதுக்காக நாங்கள் அதை செஞ்சு மார்க்கெட்டில் விற்றுட்டு இருக்கோம். அந்த ஊதுவத்திலே பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற பற்றிக்கும் நம்ம வத்திக்கும் ஒரு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 7 நிமிஷத்தில் எரிஞ்சு முடிஞ்சிடும். நம்ம எல்லாம் குறைஞ்சது ஒரு 12 நிமிஷம் நின்று எரியும். சிலது வாசனை ஏற்றணுன்னு ஆரம்பத்தில் வாசனை இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனையே இல்லாத இருக்கும், வெறுக்கும் வாசனை போயிடும். ஆனால் என்னுடைய வத்தியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த வாசனை. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களே இதுன்னா இது புதிய வாசனை இருக்குது, எங்கே வாங்குனீங்க, கடையில் இது எங்கே கிடைக்கும்லாம் கேட்பாங்க. அதனால் இது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேர் தெரியணுன்றதுக்காக நாங்களும் லாப நோக்கத்து இல்லாத எல்லாருக்கும் கிடைக்கணும். இது ஏற்ற சொல்ல மனசு அமைதி கிடைக்குது, நிம்மதியாக கிடைக்குது. பல பேருக்கு சுபிட்சமாக இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஊதுவத்தி மட்டும் இல்லாத ஜவ்வாது பேஸ்ட்டு, அது ஜவ்வாது பேஸ்ட்டும் அப்புறம் அஷ்டவர்த்தனின்னு ஒரு மஞ்சள் தூள், அது பலவிதமான மூலிகை பொருட்கள் அடங்கியது. அந்த அஷ்டவர்த்தனி தூளும் ஜவ்வாதியும் இரண்டையும் கையில் குழச்சி எங்கன்னா வெளியில் போக சொல்ல நெற்றியில் இட்டுட்டு மேலே குங்குமம் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற வேலை சக்ஸஸ் ஆகும், எந்த தடங்களும் இருக்காது. நம்மளுக்கு எதனா ஒரு வேலை ஆகணும்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுட்டு நம்மளுக்கு குலதெய்வத்தை நினச்சிட்டு அதை நெற்றியில் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது நானே பல பேருக்கு நான் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு நிறைய பேருக்கு வீடு கட்டுறதுக்கு கேட்பாங்க. அதுக்கு சில விஷயங்கள் சொல்லிவிடுவேன். நான் சித்தர்களோட பழகத்தினால எனக்கு சில விஷயங்கள் தெரியும். பணமே இல்லைன்னா கூட அந்த சில விஷயத்தை பார்த்தாலே வீடு கட்டிட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு கொடுப்பாங்க, கிரகப்பச பத்திரிக்கை. கோயிலுங்களுக்கு கடைக்கால் போட சொல்ல கூப்பிடுவாங்க. அந்த சாமிகளுக்கு தடையில்லாத பில்டிங்கெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கும் சில ஸ்லோகங்கள் இருக்குது. பணமே தேவையில்லை, அது இயற்கையாகவே பிரபஞ்சமே கொடுத்துரும். கேட்குற தேவை நம்மளுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும். அந்த மாதிரியான ஆற்றல் மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய செஞ்சு ஊதுவத்தி, சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணி ரெடி பண்ணியிருக்கோம், பன்னீர் செஞ்சுருக்கிறோம். அடுத்தது இந்த அஷ்டவர்த்தனி தூள், அதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அதுக்கு தூப் சாம்பிராணின்னு வாங்கும். அதெல்லாம் குறைஞ்சது 20 நிமிஷம் எரியும். எல்லாமே மூலிகை தான், எதுவுமே கறி சம்மந்தப்பட்டது எதுவும் கிடையாது. நிறைந்த இருக்கும், குறைந்த விலையில் நிறைந்த பலன் படுற மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எனவே இதுதான் என்னுடைய கான்செப்டு. இது தொடர்ந்து நாங்கள் ஒரு 36 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஆல் இன் ஒன்ன்ற ப்ராடக்டில் பண்ணோம். இப்போ துர்கா அகர்பத்தின்றது 25 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து உடலில் கடவுள் எவ்வளோ நாள் ஆயுஸ் கொடுக்குறோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இந்த தொழிலினுடைய நுட்பத்தை என்னுடைய சந்ததிகளுக்கு நான் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருப்பேன்றதை இதுக்கு சொல்லிக்கிறேன். ஐயா, இப்போ நீங்கள் ஊதுவத்தியை பற்றி உங்களுடைய ப்ராடக்டோடைய சிறப்பம்சத்தை பற்றி சொன்னீங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
நீங்க இடையில பேச சொல்ல ஜவ்வாது பேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இது வரைக்கும் அந்த வார்த்தையை வந்து நான் இது வரைக்கும் கேள்வியே பட்டதில்லை. நம்ம கிட்ட வந்து தான் கேள்விப்படுறேன். அது என்னன்றதை விளக்க முடியுமா? இந்த ஜவ்வாது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலிகை நல பொருளாக செய்யப்பட்டது. அது வந்து முதல்ல தூளாக செஞ்சோம். தூளை வந்து சரியாக கையெல்லாம் இதுவாகுதுன்னுட்டு பேஸ்ட்டு டைப்பில் போட்டோம். பேஸ்ட்டு வந்து இப்போ எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எடுத்து கையில் தடவிட்டு எங்கன்னா வெளியில் போனோம்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அவங்களுக்கு. போகிற வேலைங்க வந்து சுலபமாக தடங்கள் இல்லாத நடக்கிறதுக்கு இந்த சித்தர்களோட மெத்தடில் செஞ்சது இது. இதனால் இந்த ஜவ்வாதை வந்து வாங்கி பயன்பட்டு நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க. அதனால இந்த இன்னைக்கு ஒரு தடவை காலையில் போட்டு போனோம்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாக தான் அந்த வாசனை நம்ம உடம்புல இருக்கும். அதனால் இந்த ஜவ்வாதுன்றது குறைந்த வேலையில் செய்கிறோம், லாப நோக்கம் இல்லாத செய்கிறோம். இதுதான் அந்த பொருள். இது அதனுடைய பலன் என்னான்றதை அது உள்ளே அந்த ஜவ்வாது பொட்டியிலே நாங்கள் வந்து இந்த மாதிரி அதனுடைய பலன் என்னான்றதை போட்டு செய்கிறோம். கூடவே வந்து இந்த அஷ்டவர்த்தினி தூள்னு ஒன்று ரெடி பண்ணுறோம். இந்த அஷ்டவர்த்தினி தூள்ன்றது வந்து பலவிதமான மூலிகைகளால் செஞ்சு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து கலந்து நானே செய்கிறது. யாரும் ஆளுங்களை வச்சு செய்கிறதில்ல. நிறைய புனிதமான பொருள்லாம் இதில் கலந்துருக்கு. இந்த ஜவ்வாதையும் இந்த அஷ்டவர்த்தினி மஞ்சத்தூளையும் ரெண்டுத்தையும் இணைத்து குழைத்து நெத்தியில் வச்சு நம்ம குழந்தைய வேண்டிட்டு குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு போகணுமா, இப்போ எல்லா விதமான வேலையும் சுபமாக முடியும். அது வந்து இப்போ நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க, நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. இப்போ எங்களாண்ட ஸ்டாக்கு கொஞ்சம் தான் இருக்குது, செய்யணும், திருப்பி செய்ய வேண்டியது இருக்குது. நல்ல டிமாண்டில் போகுது இந்த அஷ்டவர்த்தினி தூளும் ஜவ்வாதும். எங்கள் ப்ராடக்ட்லேயே இது ரெண்டும் வந்து என் மன நிறைவுள்ள ஒரு பொருளாக தெரியுது. அது வந்து சொல்கிறதுல பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள்கிட்ட. இதில் என்னன்னா, இந்த வத்தியில் என்ன ஒரு இது கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். யாரை சார்ந்து நம்ம நிற்க வேண்டியதில்லை. ஒரு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு தனியாக சுய வேலை வாய்ப்புக்கு இருக்குது. இப்போ குறிப்பாக பெண்கள் வந்து இந்த தொழிலை தெரிஞ்சு ஆர்வமாக இருந்து நேர்மையான முறையில் பண்ணி இதை பண்ணாங்கன்னா காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து யாராண்டியும் எதிர்பார்க்காத இந்த தொழிலை பண்ணலாம். பணம் வந்து குடும்பத்தையோ எல்லாத்தையும் நடத்திட்டு போகலாம், தன்னுடைய தேவைகளை பூர்த்திப்படுத்திக்கலாம். எனவே இந்த ப்ராடக்டில் என்ன ஒரு இதுன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. லாபம் எப்படி சம்பாதிக்கலாம், இன்னும் அந்த தொழில்நுட்பம்லாம் எனக்கு புத்தகம் வரைய நானே என்னுடைய இதில் பண்ணி செஞ்சேன். ஐயா, இப்போ நீங்கள் வந்து துர்கா அகர்பத்தி சார்பாக நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்தீங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சுய வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை சொன்னீங்க. அதில் பெண்களை முன்னுரிமைப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. ரொம்ப நல்ல திட்டம், அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ எந்த மாதிரியான இதுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரியான உதவிகளையோ இல்லை நீங்கள் அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை நீங்கள் தரீங்கன்றதை சொல்ல முடியுங்களா? எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு எண்ணம், நம்ம அரசாங்கம் வந்து நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கு. வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை வந்து எல்லா விதத்திலும் உயர்ந்த இடத்துல பார்க்கணுன்ட்டு இந்த அரசாங்கம் பயன்படுத்தினால எனக்கு வந்து அரசாங்கத்து மூலயமா நான் கேட்டுக்கிற ஒரு சிறிய விண்ணப்பம், அவங்களுக்கெல்லாம் அந்த வேலைவாய்ப்புக்கு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் இந்த மாதிரி சுய வேலைப்பாட்டுக்கு இதுக்கு நிதி அவங்களுக்கு ஒதுக்கி பொதுமக்களுக்கிட்ட வந்து இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டில் தயாரிக்கிற தமிழர்களுடைய தயாரிப்பை தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுமையாக போய் அடைஞ்சு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து எல்லாரும் வந்து தன் சொந்த காலில் நின்று யாருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்லபடியாக இருந்து இந்த வியாபாரத்தை வந்து நம்மளும் வளருவோம், அவர்களும் வளருவாங்க. இந்த தொழில்னால யாருக்கும் கெடுதல் எதுவும் கிடையாது. சுபிட்சமான தொழில், எல்லாரும் வரவேற்கக்கூடிய தொழிலை கற்றுக்கின்னு அவங்களே கூட தொழிலதிபராக ஆகலாம் ஃப்யூச்சரில். நம்ம அதுக்குண்டான வழிமுறை எனக்கு அணுகுனாங்கன்னா ஃப்யூச்சரில் நான் அதுவும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதனால் அரசாங்கம் வந்து மேக்சிமம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி எங்களை மாதிரி செய்கிற தொழில் இதுக்கெல்லாம் உதவி பண்ணி நிதி உதவி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, உங்களுடைய இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களை மீட் பண்ணி உங்களுடைய நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. உங்க அருள் எங்களுக்கு ரொம்பவே கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் இந்த வாய்ப்பு உங்கள் மூலிமா பொதுமக்களுக்கு இந்த சேனல் மூலிமா எல்லாருக்கிட்டையும் போய் சென்றடைவதற்கு உங்களுடைய உதவியும் எனக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது, மன நிறைவு அளிக்கிறது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் பணிமான வணக்கத்துக்கு வாழ்க வளம்படுது.